வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்பைசி செம்ம டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டுக்கு மாசு, ஆனால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் குக்கிங் கூட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த நெத்திலி கருவாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நெத்திலி கருவாடு 100 கிராம், தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளி. ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடு தலை வாலெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற உப்பு, அழுக்கு, மண்ணெல்லாம் வந்துடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 3-4 வாட்டி. இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஆனோடனே தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும். நெத்திலியில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம், பாடி ஸ்ட்ரென்த்துக்கு, மசில் ரிப்பேருக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சால்ட் அதிகமாக இருக்கும், அதனால சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ கழுவி வச்ச நெத்திலி மீனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட தேவையில்லை. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கருவாடில் ஒமேகா 3 இருக்குது, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ 3 வெங்காயம் பொடியான இருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெத்திலி சின்ன மீனாக இருக்கிறதுனால நம்ம முள்ளை எடுக்காத அப்படியே சாப்பிடுவோம். அதனால கால்சியம் நல்லா கிடைக்கும், போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கும் வயசானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 10-15 பல் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கணும். நல்லா வதங்கி வந்த உடனே பொடியான இருக்குன்னா தக்காளி 3-4 அதையும் சேர்த்து நல்லா மெதுவாகிற மட்டும் நல்லா வதக்கிக்கணும். பூண்டும் கருவோடு ஒன்றா சேர்க்கறதுனால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கருவாட்டில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால பிளட் லெவல் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா கொதிக்க விடணும். அனிமியா இருக்கிறவங்க மாட்ரேட்டாக கருவாடை சாப்பிட்லாம். தொக்கு கன்சிஸ்டன்சி வர மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விடணும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் ஆன பிறகு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நிதானமாக கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கிறதுனால கருவாடு மெதுவாக இருக்கும். இதில் நம்ம போட்டு நிதானமாக கிளறணும், இல்லைனா பொடி பொடியாக போயிடும். மேலே கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுடைய ஸ்பைசி நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இதை சுடு சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிக்கின்னு டெய்லி சாப்பிடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி போதும். ஹை பிபி இருக்கிறவங்க கூட கேர்ஃபுல்லாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கருவாடு குக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கும் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.